டெய்லி, அதாவது இந்த சபை வாழ்க்கை இருக்குது, இது 2000 வருஷ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? முதல் 2000 வருஷம் இருக்குது இந்த பூமியில். ஆதாம் முதல் கொண்டு ஆபிரகாம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் நோவா வரைக்கும் கரெக்டாக சொன்னால், நான் பைபிளில் வாசித்த போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஜெபித்தார்கள்னு கிடையாது. ஆதாம்ல இருந்து நோவா காலம் வரைக்கும் ஜெபித்தாங்கன்னு கிடையாது. ஆதாம் தப்பு செய்கிறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, பழம் சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. நான் விலக்கின கனியை புசித்தாயோ? அந்த இடத்துல மட்டும் ஒருவேளை ஆதாம் ஜெபித்திருந்தால், பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால், அன்னைக்கு கதையே வேற. ஏவாள் பாவ மன்னிப்பு கேட்கல, ஜெபிக்கல. அடுத்து அப்படியே வாங்க, காயின் இடத்துல வந்து கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கே? அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது. காயின் சொல்றான், சுதந்திரவாளியோ ஜெபம் இல்லை. காயின் வம்சத்தில் ஒருத்தன் வரா, லாமேக்கு. அவனும் சொல்றான், காயின் கொண்ட மாதிரியே நானும் ஒருத்தனை கொண்டுட்டேன். அவனும் சுயநீதி, எனக்கும் 7 தலைமுறை பாவம் சோமங்கிறான். இவனுக்கும் சுயநீதி இருக்கு, ஜெபம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, இது வரைக்கும் யாரும் ஜெபம் பண்ணல, ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணாங்கன்னு. ஆபேல் கொலை செய்யப்பட்ட போது எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி கூப்பிட்டுச்சு, என்ன கூப்பிட்டுச்சுன்னு தெரியல, ஆனால் கூப்பிட்டுச்சு. ஒருவேளை நீங்கள் அதை ப்ரேயராக கூட வச்சுக்கலாம், ஒரு ஜபமாக கூட வச்சுக்கலாம் வெளியே. மற்றபடி உயிரோடு இருக்கும் போது எந்த மனுஷனும் ஜெபம் பண்ணான்னு இல்லை. ஏனோக்கு கூட அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான்னு இருக்கு, மேபி ஜெபம் பண்ணி இருக்கலாம். அதுக்கப்புறம் எபிரேயரில் சொல்லும் பொழுது அவன் முன்னறிவித்தான், ஊழியம் பண்ணான்னு இருக்கு, மேபி ஜெபம் பண்ணியிருக்கலாம். நோவா பற்றி சொல்லும் போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு 2 பேதுருல வருது. அவரும் ஜெபம் பண்ணாருங்கிற வார்த்தை வரல, மேபி ஜெபித்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த 3 பேரை தவிர, ஆபேல், ஏனோக்கு, நோவாவை தவிர மற்ற யாருமே, அதாவது பாவம் செய்தவங்க விழுந்து போனவர்களில் யாருமே ஜெபம் பண்ணாங்க, மன்றாண்டாங்கன்னு இருக்காது. அப்படின்னா கணக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2000 வருஷத்துக்கு பூமியில் ஜெபமே இல்லை, ஜெபமே ஏறெடுக்கப்படலை, கர்த்தரை நோக்கி ஒருத்தன் கூட கூப்பிடலை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பிரமாணம்னு ஒன்று கொண்டாடுறாரு. கொண்டு வந்து எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கணுங்கிறதுக்கு கொண்டு வராரு. ஏன்னா பிரமாணம் வந்துச்சுன்னா பலி வரும், பலி வந்தால் தேவங்கிட்ட போவாங்க, அங்கே தூப வர்க்கம் ஏற்க இருக்கப்படும். தூப வர்க்கம் என்பது ஜெபத்திற்கு அடையாளம். ஸோ ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் யோசித்து பாருங்க, முதல் 2000 வருஷம் பூமியிலிருந்து ஜெபமே இல்லை, ஒரு பிரேயர் கூட இல்லை. மேபி இந்த 3 பேர் பண்ணி இருக்கலாம், அதுவும் அவங்க பண்ணாங்க, நாங்கள் இல்லை. அதற்கு பிறகுதான் ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் வரும்போது ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கிட்ட வந்துடுது பூமி. 2000 வருஷமாக ஜெபம் இல்லாத ஒரு பூமி. அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரேயர் டைம்னு ஒன்று இருக்கா? எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும், நல்லா தெரியுது இல்ல? சாப்பிட்ட பிறகு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணும், டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. டெய்லி டாக்டர் 1/2 hour வாக்கிங் போக சொல்லி இருக்கிறாரு. ஆன்லைனில் போய் கரெக்டாக லாகின் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு அங்கே அப்ரைசலில் பிரச்சனை வரும். இதெல்லாம் டைமாக பக்காவாக பண்ண தெரியுது. ஜபத்துக்கு எங்கே நேரம்? ஒரு வியாதி வந்துட்டா டாக்டர் சொல்கிறத அப்படியே கேட்குறோம், ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மேலதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்குறோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதிகாலையில் என்னை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு, கேட்டோமா? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு, கேட்டோமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாரு, கேட்டோமா? இல்ல. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறத நம்ம எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையை ரட்சிப்பு என்றுங்கள். நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில காத்து கொண்டிருக்கணும் தேவ சமூகத்துல. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே விழித்து கொள்ளுகிறதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன? அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்றான். டைம் காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்பேன், 5 மணிக்கு எழுந்திரிப்பேன், கர்த்தரை நான் துதிக்க போறேன்னு டைம் ஃபிக்ஸ் பண்றான். அதற்கு முன்பதாகவே என் ஆத்மா விழித்துக் கொள்ளுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 மணி 4 மணி 5 மணி டைம் ஃபிக்ஸ் பண்றானா, அந்த டைமுக்கு முன்னாடியே அவனுக்கு தூக்கம் கலைஞ்சு கர்த்தரை துதிக்கிற துதி ஆத்மாக்குள்ள வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்தை பார்க்கிலும் ஆத்மா இன்னும் வேகமாய் கர்த்தரை துதிக்க தொடங்குகிறது. எப்பவுமே சரீரம் பலகீனம் தான். காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணணும்னு அலாரம் வச்சிருப்பீங்க, நீங்க எழுந்திருப்பீங்க. ஆனா அவங்க சரீரம் சொல்லும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லும். அந்த கொஞ்ச நேரங்கிற சரீரம் சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை உடனே அந்த இடத்துல நீங்க மறுப்பு தெரிவிச்சு, இல்ல நான் கர்த்தரை துதிக்கணும்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அதற்கு பிறகு உங்கள் சரீரம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கொஞ்ச நாள் தான் இந்த போராட்டம் இருக்கும். உங்கள் ஆவிக்கும் உங்கள் சரீரத்துக்குமான போராட்டம் இது. நீங்கள் எழுந்திரிக்கும் போது உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆவி உற்சாகமாக உள்ளது, அது எழுந்திரிக்கும். உங்கள் சரீரம் கொஞ்சம் தடுக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம். நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இங்கே தான் உங்கள் சரீரம் உங்களுக்கு விரோதமாக போராடும். நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் எழுந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்க. ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தூங்குங்க. அது கூட நான் சொல்லுவேன். ஏன்னா சில சொல்லுவாங்க, காலையிலே எழுந்திரிச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, தூக்க கலக்கமாக இருக்குது, ஒரு 1/2 மணி நேரம் தூங்க, இல்லை மத்தியானத்தில் 1/2 மணி நேரம் தூங்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் காலையில் கர்த்தரை தேடுதல் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்குள்ள தலைமுறைக்கு நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், இன்னைக்குள்ள தலைமுறைக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தயவு செய்து இந்த அதிகாலையில் எழுந்திரிக்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் 9 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ்னா 8:30 தான் எழுந்திருக்குது. 8:30 எழுந்திரிச்சு அப்படியே குளிக்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது நமக்கெல்லாம் ஸ்கூலில் நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க, பைபிளில் உள்ளதை தான் அவங்க வேறு விதமாக சொல்லி கொடுத்தாங்க. கூழானாலும் குளித்து குடி, காலைல எழுந்திரிக்கும் போதே குளிச்சிடணும், அப்படியே ஆடையை நல்லா துவச்சி போடணும், சுத்தமானதை உடுத்து, இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொன்னார். நம்மளை சுத்தமாக வச்சுக்க சொன்னார், நல்ல ஆகாரம் சாப்பிட சொன்னார், நீட்டாக இருக்க சொன்னார். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நேராக ஆன்லைன் கிளாஸில் உட்காருது, அங்கேயே காஃபி சாப்பிடுது, அங்கேயே பூஸ்ட் குடிக்குது, அங்கேயே சாப்பாடு டிஃபனும் சாப்பிடுது, அந்த நேரத்துக்கு மட்டும் வீடியோவை கட் பண்ணிக்குது. இது நடக்குது. எப்படி இந்த பிள்ளை நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்? ஆன்லைன் கிளாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா? 8 மணிக்கு எழுந்திருக்கிற பிள்ளைய ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிக்க சொல்லுங்கள், 6 மணிக்கு எழுந்திரிக்க சொல்லுங்கள். 1 hour உட்காந்து முழங்கால் போட்டு பைபிளை வாசிக்க சொல்லுங்க, ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க. இல்லாமல் உனக்கு காஃபி இல்லைன்னு சொல்லுங்க. முதல்ல அவங்க தகராறு பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவு கண்டிப்பாக வேணா இருக்கலாம், அவங்கள திருப்பி கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? ஒருவேளை படிப்பு இல்லை, ஒரு நாள் ஆப்சண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு எழுதிக்கலாம், யார்ட்டையாவது கேட்டு வாங்கி எழுதிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆத்மா, உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா வீணாய் போனால் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜெபம் மறக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். பெரியவங்களாம் இன்னைக்கு பாருங்க, 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆன பிறகு காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. உடனே இங்கே இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசாகி போச்சு, அதனால் உட்காந்து காலையிலே எழுந்திரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, போன ஜென்ரேஷனில் நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, ஆவிக்குரிய குடும்பத்திலே இருக்கட்டும், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிற கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட சரி, காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணா தான் காஃபின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிடையாது. அது கூட ஒரு படி மேலே போய் சில இடத்துல இன்னைக்கு என்ன பைபிள் வாசனை வாசிச்சா சொல்லுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்லங்கிற பேரில் நம்ம பிசாசின் கையிலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். படிப்புக்கு செல்லம் கொடுங்க, தப்பு கிடையாது. இந்த படிப்பு இல்லாட்டி இன்னொரு படிப்பு கூட படிச்சுக்கலாம். வாங்கி கொடுக்கறதுல செல்லம் கொடுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். சாப்பாடு விஷயத்தில் கூட செல்லம் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். இதுதான், இப்படித்தான் ஆண்டவரே அப்படித்தான் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு உன் சொத்து மொத்தம் கொடு, அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறாரு. ஆனால் நான் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகள் காதுபட வாசி, உன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடு, வலது கைகளிலே எழுதி போடு, நெற்றிகளுக்கு நடுவில் எழுதி போடுங்கிறார். காரணம் என்ன? இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் ஸ்பிரிச்சுவலி வீக், அதுல மெயின் வீக் எது? பிரேயர்.